வணக்கம். ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவு சீரீஸ்ல இருந்து 30வது உரைய நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த ஆடியோ பதிவு தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம். சோ அதுக்குள்ள தான் எல்லாத்தையும் எடுக்க போறோம். இந்த உரையாடலோட நோக்கம் சிம்பிள் தான். விழிப்புணர்வுனா என்ன, துன்பம்னா உண்மையில என்ன, அப்புறம் விடுதலைக்கான பாதை நமக்குள்ள எப்படி இருக்குன்னு ஓஷோ சொல்றத புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். சரி, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். அது அந்த உரையிலே வருது. நான் விழிப்புணர்வோட இருந்தா மத்தவங்க என்கிட்ட எப்போதுமே நல்ல விதமா நடந்துக்குவாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, ஏன்னா நம்மளோட சந்தோஷம், துக்கம் எல்லாமே மத்தவங்கள சார்ந்திருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. அந்த நம்பிக்கையை உடைக்கிறது தான் ஓஷோவோட முதல் பாயிண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, சொர்க்கம் நரகங்கிறது வெளியில இல்ல. அப்போ எங்க இருக்கு? நம்ம மனசுக்குள்ள தான். அது நம்ம மனநிலைகள் தான். நீங்க விழிப்புணர்வோட ஒரு கவனத்தோட இருந்தா நீங்க நிக்கிற இடமே சொர்க்கம். ஓகே. அதே நீங்க மயக்க நிலையில என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்தா ஒரு அரண்மனையே உங்களுக்கு நரகம்தான். ஒரு நிமிஷம். இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிப்போம். யாரோ ஒருத்தர் நம்மள காயப்படுத்துறாங்க. அந்த வலி வெளியில இருந்து தானே வருது. வருது. அதை எப்படி நம்ம மனசோட தோற்றம்னு சொல்ல முடியும்? நல்ல கேள்வி. ஓஷோ அந்த சம்பவத்தையே மறுக்கல. ஆனா அந்த சம்பவம் உங்களை எப்படி பாதிக்குதுங்கிறது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்றாரு. இப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒருத்தர் விழிப்புணர்வோட இருந்தா வெளியில இருந்து வர்ற எந்த தீமையும் அவரை தொடாது, அது அவரை பாதிக்காது. ஆனா மயக்கத்துல இருக்கிற ஒருத்தர் ஒரு காந்தம் மாதிரி. காந்த மாதிரியா? ஆமா, எல்லா இடத்திலிருந்தும் துன்பத்தை ஈர்க்கிற ஒரு காந்தம் மாதிரி செயல்படுவார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வாரே, அந்த நிழல் கதை. ஆமா, ரொம்ப அழகான உதாரணம் அது. நீங்க வெயில்ல நிக்கும்போது உங்க நிழல் உருவாகுது. அத உங்க துன்பம்னு வச்சுக்கோங்க. சரி. இப்ப அந்த நிழலை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதுவும் நம்ம கூடவே ஓடி வரும். கரெக்ட். எவ்வளோ வேகமா ஓடினாலும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நம்மள பல பேர் இப்படித்தான் நம்ம துன்பத்துக்கிட்ட இருந்து ஓடிட்டே இருக்கோம். ஆனா அவரு சொல்ற தீர்வு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஓடாதீங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்து நிழல்ல போய் நில்லுங்கங்கறாரு. அதாவது மயக்க நிலையிலிருந்து விழிப்புணர்வுக்கு வாங்கன்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. நீங்க விழிப்புணர்வுங்கிற மரத்தடிக்கு வந்ததும் உங்க நிழல், அதாவது துன்பம் தானா மறைஞ்சிடும். அதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கு அடுத்த கட்டமா அவர் சொல்ற கருத்து இன்னும் கொஞ்சம் புரட்சிகரமா இருக்கு. மற்றவர்னு ஒருத்தரே இல்லைன்னு சொல்றது தானே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நாம பொருள்களை பார்க்கற மாதிரியே மனிதர்களையும் பார்க்க பழகிட்டோம். ஆமால, எனக்கு முன்னாடி நிக்கிற ஒருத்தர் என்னோட மனசோட நீட்சின்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருத்தரை நண்பன்னு நம்பும்போது அவரோட நல்ல குணங்கள் உங்களுக்கு பெருசா தெரியும். தெரியும். அதே நபரை எதிரின்னு நினைக்க ஆரம்பிச்சா அவரோட குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். அந்த நபர் அப்படியே தான் இருக்காரு. உங்க பார்வை தான் அவரை மாத்திடுச்சு. இது யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால மத்தவங்க நமக்கு நன்மை செய்வாங்களா, தீமை செய்வாங்களாங்கிறது கேள்வியே இல்ல. கேள்வி என்னன்னா, நாம விழிப்புணர்வோட இருக்கோமா, மயக்கத்துல இருக்கோமா என்பதுதான். ஓகே, அப்போ துன்பம் மத்தவங்களால வரலன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்போ அது எங்க இருந்து தான் வருது? நம்ம வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கே, அதுக்கு உண்மையான மூலம் என்ன? ஓஷோவோட பதில் ரொம்ப நேரடியானது. ஆசை. ஆசையா? ஆனா ஆசைனா ஒரு பொருள் மேல வர்ற விருப்பம் மட்டுமா? இல்ல, அவர் சொல்றது வேற. நாளைக்கெல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஆமா, அந்த நம்பிக்கை தான் நம்மள வாழ வைக்குது. ஆனா ஓஷோ அதான் பெரிய ஆசைங்கிறாரு. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நாம இருக்கிற நிகழ்கால நரகத்தை சகிச்சுக்க வைக்குது. அந்த நம்பிக்கையில நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த நாளை வரவே வராது. அப்போ நம்பிக்கையே தப்பா? இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே. நிகழ்காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்துல வாழறதுக்கு உதவுற எந்த நம்பிக்கையும் தப்புதாங்கிறது தான் அவரோட கருத்து. இதுக்கு அவர் சொல்ற தீர்வு தான் இன்னும் ஆச்சரியமானது. என்ன அது? துன்பம் வந்தா அதிலிருந்து தப்பிக்க நினைக்காதீங்க, அது ஒரு வைர மாதிரி கையில எடுத்து உத்து கவனிங்கங்கிறார். என்னது? கஷ்டத்தை கவனிக்கணுமா? நம்ம இயல்புக்கு எவ்வளவு நேர்மாறான ஒரு யோசனை பாருங்க. ஆமா, நமக்கு வலிச்சா உடனே மாத்திரை போடுறோம், மனசு கஷ்டப்பட்டா கவனத்தை திசை திருப்புறோம். ஆனா அவர் அந்த கஷ்டத்தோடையே இருங்க, அதை ஆராயுங்கன்னு சொல்றார். இது ஒரு விதமான ரசவாதம் மாதிரி இருக்கு. மிக சரியான வார்த்தை, ரசவாதம் தான். நீங்க உங்க துன்பத்தை வெறுக்காம ஒதுக்காம முழு கவனத்தோட பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்குது. என்ன நடக்குது? உங்களுக்கும் அந்த துன்பத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகுது. முதன்முறையா நீங்க துன்பமா இல்லாம துன்பத்தை கவனிக்கிற சாட்சியா மாறுறீங்க. அந்த இடைவெளி, அதுதான் விடுதலையோட ஆரம்ப புள்ளி. ஆமா, அந்த இடைவெளி தான் எல்லாம். ஓஷோ சொல்றார், ஆசையை இயக்கிற அதே சக்தி தான் கவனமா மாறும்போது விழிப்புணர்வா மாறுது. சக்தி ஒண்ணுதான்.
ஆனா அதோட வெளிப்பாடுதான் வேறயா? கரெக்ட். அத ஆசையின் பக்கம் செலுத்தலாம், இல்லனா கவனிக்கும் பக்கம் திருப்பலாம். நீங்க உங்க துன்பத்தை முழுசா கவனிக்கிற அந்த ஒரு கணத்துல ஆசை மறைஞ்சு விழிப்புணர்வு மேலெழும்புது. அந்த கணம்தான் புத்த தன்மைக்கு மிக அருகிலான கணம். இந்த சாட்சி நிலைங்கிற கருத்து ரொம்ப ஆழமானது. இது நம்ம விழித்திருக்கிற நேரத்துல மட்டும்தானா, இல்ல தூக்கத்திலயும் தொடருமா? இத பத்தி உரையில ஒருத்தர் கேக்குறாரே. ஆமா, தியானம் செய்யும்போது தூக்கத்துல கூட விழிச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. இது சரியான கேக்குறாரு. அதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றார்? இது ரொம்ப நல்ல அறிகுறி, குழம்பாதீங்கன்னு சொல்றார். இது என்னன்னா, உங்க உடல் ஓய்வெடுக்குது, ஆனா உள்ள இருக்கிற அந்த சாட்சி விழிச்சிருக்கு. நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்குள்ள ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. இது எப்படி சாத்தியம்? தூக்கம்னா முழுமையான மயக்க நிலை தானே. நாம அப்படி நினைக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க காலையில எழுந்ததும் ராத்திரி நல்லா தூங்குன அல்லது ஒரு கனவு கண்டேன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, சொல்றோம். நீங்க முழுசா மயக்கத்துல இருந்திருந்தா தூங்குனது யாருக்கு தெரியும்? கனவு கண்டது யாருக்கு நினைவு இருக்கும்? அப்போ உள்ளுக்குள்ள எந்நேரமும் விழித்திருக்கும் ஒரு பகுதி இருக்கு. அதுதான் சாட்சி. இதுக்கு புத்தர் கதைய சொல்றாரே. ஆமா, புத்தர் தூங்கும்போது ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம ஒரு சிலை மாதிரி இருப்பாராம். ஆனந்தருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் என்ன கேட்டார்? நீங்க உயிரோட தான் இருக்கீங்களான்னு கேப்பார். அதுக்கு புத்தர் சொல்வார், உடல் தூங்குது, ஆனா நான் உள்ளுக்குள்ள முழுசா விழிச்சிருக்கேன். உள்ளே சாட்சி முழுமையா விழித்து இருக்கும்போது உடலை அசைக்க வேண்டிய தேவையே இல்ல. அப்போ இந்த சாட்சி நிலை வளர வளர நான் இந்த உடல் இல்லைங்கிற உணர்வு தானா வந்துடும். ஆமா, கனவுகள் கூட குறைஞ்சிடுன்னு சொல்றார். ஏன்னா சாட்சி இல்லாதப்ப மனசு போடுற ஆட்டம் தானே கனவு. ஓகே, இது ஒரு உள்மன பயணம். ஆனா வெளி உலக வாழ்க்கைய பத்தி ஒரு கேள்வி வருது பாருங்க. அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அந்த 50-50 கேள்விதானே. ஆமா, வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ எப்பவுமே 50-50 விகிதத்துல தான் இருக்குமா? கடைசியில கணக்கு பார்த்தா 0 தான் மிஞ்சுமா? அதுக்கு ஓஷோ கொஞ்சம் கூட யோசிக்காம உறுதியா ஆம்னு சொல்றார். இது இயற்கையோட அடிப்படை சமன்பாடுங்கிறார். அப்படியா? ஆமா, ஒவ்வொரு சுகமும் அதுக்கு சமமான துக்கத்தை கூடவே கூட்டிட்டு வருது. ஒவ்வொரு துக்கமும் அதுக்கு சமமான சுகத்துக்கான விதைய உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. இது நம்பறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவு அநீதி இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா ஓஷோ கொடுக்கிற உதாரணங்களை யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. ஒரு ஏழை நாள் முழுக்க பசியோட இருந்துட்டு சாயங்காலம் ஒரு காஞ்ச ரொட்டிய சாப்பிடும்போது அவனுக்கு கிடைக்கிற திருப்தி இருக்கே, ஆமா, அத ஒரு கோடீஸ்வரனால அவனோட ராஜபோக விருந்துல உணரவே முடியாது. ஏன்னா பசியோட ஆழம்தான் திருப்தியோட அளவை தீர்மானிக்குது. இது உண்மைதான். அதே மாதிரி நாள் முழுக்க கல்லு உடைக்கிறவன் ராத்திரி படுத்ததும் நிம்மதியா தூங்கிடுறான். ஆனா மெத்தையில படுத்திருக்கிற பணக்காரனுக்கு தூக்க மாத்திரை தேவைப்படுது. இதுதான் அந்த சமன்பாடு. வாழ்க்கை எப்படியோ தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த 50-50 ஆட்டத்தோட பயனற்ற தன்மையை புரிஞ்சிக்கிறவன் தான் ஞானியா. ஆமா, அவன் என்ன செய்வான்னா இந்த ஆட்டத்தை விட்டே வெளியேறிடுவான். ஆட்டத்தை விட்டு வெளியேறதுன்னா சந்நியாசத்தை பத்தி பேசுறாரா? ஆமா, ஆனா சந்நியாசம்னா காவி கட்டிட்டு காட்டுக்கு போறதில்ல. இந்த லாப நஷ்ட கணக்கு பார்க்கிற உலகத்துல ஆதாயம் தேடுற முயற்சியை கைவிட்டுட்டு தனக்குள்ள இருக்கிற உண்மையான சொத்தை தேட ஆரம்பிக்கிறது தான் சந்நியாசம். ஒரு வித மண்ணுல செத்து போனாதான் முளைக்க முடியும்னு சொல்றாரே. ஆமா, அது மாதிரி புற உலகத்தோட இந்த ஆட்டத்துக்கு நாம சாகும்போதுதான் அக உலகத்துல ஒரு புது பிறவி எடுக்கிறோம். நாம இவ்ளோ விஷயங்க பேசிட்டோம். இதையெல்லாம் புரிஞ்சுக்க கேட்கணும். ஆனா அந்த உரையோட கடைசில கேக்குறது பத்தி ஒரு முக்கியமான கேள்வி வருதே. ஆமா, ஒருத்தர் சொல்ற விஷயத்த நம்ம சொந்த கருத்து விருப்பு வெறுப்பு எதையும் கலக்காம அப்படியே கேக்குறது எப்படின்னு. இதுதான் ஆன்மீக பாதையில இருக்கிற மிகப்பெரிய சவாலா எனக்கு தோணுது. நிச்சயமா, இதுக்கு ஓஷோ சொல்ற அறிவுரை ரொம்ப எளிமையானது, ஆனா கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம் பேசும்போது நீங்க சிந்திக்கிறத நிறுத்துங்கங்கிறார். சிந்திக்கிறத நிறுத்தணுமா? ஆமா, நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு பக்கம் நான் சொல்றத சரி தவறுன்னு எடை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாம 2 பேரும் 2 இணை தண்டவாளங்கள் மாதிரி பயணம் செய்வோமே தவிர ஒருபோதும் சந்திக்கவே மாட்டோம். அப்போ என்னதான் செய்யணும்? ஒரு திறந்த கதவு மாதிரி இருங்க. சூரிய ஒளி எப்படி எந்த தடையும் இல்லாம வீட்டுக்குள்ள வருதோ அப்படி என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள வரட்டும். அத உடனே அலசி ஆராய வேண்டாம். சரி, தவறுன்னு தீர்ப்பு எழுத வேண்டாம். கரெக்டா சொன்னீங்க. வெறுமனே உள்ளே அனுமதிக்கணும். ஏன்னா ஏற்பதும் மறுப்பதும் சிந்தனையோட 2 பக்கங்கள். 2ஐயும் செய்ய வேண்டாங்கிறது தான் அவரோட கோரிக்கை. அந்த வார்த்தைகளோட அதிர்வு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும்னு சொல்றார். அதுக்காகத்தான் அந்த சிங்கக்குட்டி கதைய சொல்றார். ஆமா, ஆடுகளோட கூட்டத்துல வளர்ந்த அந்த சிங்கக்குட்டி அது தன்னை ஒரு ஆடுன்னே நினைச்சுக்கிட்டு ஆடு மாதிரியே மே மேன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு.
ஒரு நாள் ஒரு வயசான சிங்கம் அத பார்த்து வலுக்கட்டாயமா ஒரு குளத்துக்கிட்ட இழுத்துட்டு போச்சு. அதோட பிம்பத்தை தண்ணியில காட்டுறதுக்கு. ஆமா, தண்ணியில காட்டி, பார் நீயும் என்னைப் போல தான் இருக்க, நீ ஆடு இல்லன்னு சொல்லி ஒரு கர்ஜனை செஞ்சது. அந்த நொடியில அந்த இளம் சிங்கத்தோட பழைய அடையாளம் உடைஞ்சு போச்சு. அது வரைக்கும் மேன்னு கத்திக்கிட்டு இருந்த அதோட வாயிலிருந்து முதல் முறையா ஒரு கர்ஜனை கிளம்புச்சு. அந்த வயசான சிங்கம்தான் குரு. அந்த தண்ணீர் தான் அவரோட வார்த்தைகள். அவர் நமக்குள்ள இருக்கிற உண்மையான சிங்கத்தை ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுறாரு. அப்போ சரியா கேக்குறதுங்கிறது ஒரு செயலற்ற நிலை இல்ல, அதுதான் மிகப்பெரிய செயல். ஆமா, அது மாற்றத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நீங்க உண்மையா ஒரு விஷயத்தை கேட்டுட்டீங்கன்னா அந்த நொடிய மாற்றம் நிகழ்ந்துடும். அதுக்கு பிறகு நீங்க தனியா எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்திகள் சில இருக்கு. சொல்லுங்க. முதல்ல, நம்ம யதார்த்தத்தை உருவாக்குறது நம்ம விழிப்புணர்வு தான், வெளியுலகம் இல்ல. ரெண்டாவது, துன்பம்ங்கிறது நம்ம எதிரி இல்ல, அது நம்மள நாமே புரிஞ்சுக்க ஒரு கருவி. கரெக்ட். மூணாவது, உண்மையா திறந்த மனசோட கேக்குறது தான் தன்னை உணர்றதுக்கான நேரடி பாதை. இறுதியா ஓஷோ சொல்ற மாதிரி எல்லா கேள்விகளும் ஒண்ணுதான். நீ யார்ங்கிற கேள்வி. அதுக்கான பதிலும் வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. பால்ல வெண்ணெய் மறைஞ்சிருக்கிற மாதிரி. ஆமா, நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த பாலை கடையணும். ரொம்ப அருமை. அப்போ உங்களுக்கான சிந்தனை இதுதான். ஓஷோ சொல்ற அந்த கடைதல் உங்க வாழ்க்கையில எதுவா இருக்கும்? உங்ககிட்ட இருக்கிற பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்க இன்னைக்கு நீங்க எந்த பயிற்சிய, எந்த கவனித்தல, எந்த கேட்டல் முறைய கையாள போறீங்க? யோசிச்சு பாருங்க.